குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த குழந்தையின்மை பிரச்சனை. இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நிறைய பேருக்கு 100க்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 70% பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. ஒரு குழந்தை பேருன்ற ஒரு விஷயத்தையே அவங்களுடைய லைஃப்ல அடைய விடாம தடுக்கிறவர் யார் அப்படின்னா கேது பகவான். சோ இப்ப இந்த கேது பகவான் இருக்கவங்களுக்கு தான் டெஸ்ட் டியூப் பேபி பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதும் வழிபாட்டு முறைகள் இருக்கா? ஒரு ஆண் ஜாதகத்துல புதனோடு கேதுவோ குருவோடு கேதுவோ இருப்பவர்களுக்கு புத்திர ரீதியான பிரச்சனைகள் வருகிறது. பெண் ஜாதகத்துல சுக்கிரனோடு கேது இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் இது புத்திர பேரை நமக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது நம்மளுடைய முன்ஜென்ம பலன்களினுடைய நல்ல பலனை நமக்கு ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்லோகம் கொடுக்கும். டெஸ்ட் டியூப் பேபி சக்சஸ் ஆகும். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு சொல்லி டெஸ்ட் டியூப் போகாமலே அவங்களுக்கு கருத்தரைச்சிருக்கு. ஓகேவா? அது அவங்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் அந்த பாசிட்டிவ்னஸ் அவங்களுக்கு நடக்குது. 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த குழந்தையின்மை பிரச்சனை. இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில நிறைய பேருக்கு 100க்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 70% பேருக்கு இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. அது இந்த தெருவுக்கு தெருவு IVF ஹாஸ்பிட்டல், கருத்தரித்தல் மையம் ஓபன் ஆனதுலயே நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம டெஸ்ட் டியூப் பேபியே போறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட டெஸ்ட் டியூப் பேபி பண்றவங்களுக்கு கூட எல்லாருக்குமே சக்சஸ் ரேட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ இவங்க டெஸ்ட் டியூப் பேபி பண்றாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறக்கணும் அப்படின்னா அதற்கு ஏதும் வழிபாட்டு முறைகள் இருக்கா? பொதுவா இந்த டெஸ்ட் டியூப் பேபி சக்சஸ் ஆகணும்னா சுப ராகுவினுடைய பிளஸ்ஸிங் நமக்கு தேவை. ஏன்னா செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு பகவான் தான். ஒரு குழந்தை பேருன்ற ஒரு விஷயத்தையே அவங்களுடைய லைஃப்ல அடைய விடாம தடுக்கிறவர் யார் அப்படின்னா கேது பகவான். சோ இப்ப இந்த கேது பகவான் இருக்கவங்களுக்கு தான் ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த விந்தணுவினுடைய நகர்வு திறனும், ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கருமுட்டையில அந்த உயிரை தாங்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த அந்த கர்ப்பப்பையில போய் ஒற்ற அமைப்பும் என்ன ஆகாதுன்னா இந்த 2 பொசிஷன் கேதுவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இருக்கும். அதன் அடிப்படையில ஒரு ஆண் ஜாதகத்துல புதனோடு கேதுவோ குருவோடு கேதுவோ இருப்பவர்களுக்கு புத்திர ரீதியான பிரச்சனைகள் வருகிறது. பெண் ஜாதகத்துல சுக்கிரனோடு கேது இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முக நோய்னு சொல்றோம் இல்லையா, நிறைய மருக்கள், நிறைய பாத்தீங்கன்னா தேமல், இது போன்ற தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ரொம்ப அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையா இருக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம்னா பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லிடலாம். அதே போல அதிக நகம் வளர்த்து ரொம்ப அதிகமா நகம் வளர்க்கக்கூடிய ஆண்களும் வயிற்று புண்ணு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் கண்டிப்பா என்ன ஆகாது அப்படின்னா இந்த இடத்துல குழந்தை பேர்ல பிரச்சனை இருக்குன்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இந்த டெஸ்ட் டியூப் பேபில நம்ம பாசிட்டிவான ரிசல்ட் பெறுவதற்குன்னு ஒரு தெய்வம் இருக்குமா. அந்த தெய்வம் யார் அப்படின்னா அஷ்ட தசபுஜ துர்க்கை. தசபுஜ துர்க்கை. அதாவது அஷ்டம் அப்படின்னா 8ன்னு அர்த்தம், தசம்னா 10ன்னு அர்த்தம். 18 கரங்கள் உடைய இந்த தெய்வத்தை தான் நாம அஷ்ட தசபுஜ துர்க்கை என்று சொல்கிறோம். இந்த அஷ்ட தசபுஜ துர்க்கைக்குன்னு சேலத்துல இருக்காங்க, கந்தாசிரமத்துல இருக்கிறாங்க. அதே போல திருவண்ணாமலை கிரிவல பாதையில இவங்களுடைய தனி சன்னதி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அமைக்கப்பட்டிருக்கிறது. அது போல தருமை ஆதீனம் கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனத்துல அஷ்ட தசபுஜ துர்க்கைக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. இந்த துர்க்கைய நாம என்ன பண்ணணும்னா
பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திர காலகட்டத்திலும் அல்லது சதய நட்சத்திர காலகட்டத்திலும் நாம போயிட்டு அபிஷேகம் செய்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேகத்துல எது எல்லாம் ரொம்ப முதன்மையாக இருக்கணும்னா, நெய் வந்து முதன்மையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கு அடுத்தபடியா மஞ்சள் தூள் இருக்க வேண்டியது அவசியம், தேன் இருக்க வேண்டியது அவசியம், எலுமிச்சை சாறு இருக்கு தெரியுமா, அது குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டராவது இருக்க வேண்டியது அவசியம். இந்த திரவியங்களை அனைத்தையுமே கொடுத்து விட்டு அம்பிகையிடம் நம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிட்டு ஆதிசங்கரர் நமக்கு ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார், அதாவது சௌந்தரிய லஹரி. இந்த சௌந்தரிய லஹரியினுடைய 3வது ஸ்லோகம் இது வந்து புத்திர பேரை நமக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஸ்லோகம். அதாவது நம்மளுடைய முன்ஜென்ம பலன்களினுடைய நல்ல பலனை நமக்கு ஃபில்டர் பண்ணி இந்த ஸ்லோகம் கொடுக்கும். அதுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கும், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு எந்திரம் இருக்கு. அந்த எந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல ஒரு மணப்பலகையில மாக்கோலமாக வரைந்து 48 நாள் வழிபாடு பண்ணணும். 48 நாள் அஷ்டதசபுஜ துர்க்கையை அபிஷேகம் பண்ணி முடிச்சிடுறோம். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த சௌந்தரிய லஹரியினுடைய 3வது ஸ்லோகத்தை மணப்பலகையில போட்டு நாம வந்து என்ன பண்றோம்னா, அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதோ கேட்கிறதோ செய்யலாம். 9 முறை படிக்கலாம், இல்ல 9 முறை கேட்கலாம். இது 48 நாள் முடிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகணும். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடி நம்ம இத பண்ணணும். இது வந்து கரெக்டா முடியிற நேரம் என்னவாக இருக்கணும்னா, அவங்களுடைய மாதவிடாய் வரக்கூடிய கரெக்டான காலகட்டமா இருக்கணும். இவங்க ஸ்டார்ட் பண்றதும் முடிக்கிறதும் அந்த மாதிரியான காலகட்டமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்து டாக்டர்கிட்ட அந்த டைம்ல போகும்பொழுது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும். இந்த சௌந்தரிய லஹரின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோலம் வைத்து அதற்கு நெய்வேத்தியமா என்ன பண்ணணும்னா, தேனும் குங்குமப்பூவும் வைக்கணும். அந்த தேனும் குங்குமப்பூவும் வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை படிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, முடிச்சதுக்கு பிறகு படிச்சு முடிச்சுட்டு அந்த தேனை நைவேத்தியமா பண்ணிட்டு அந்த எந்திரத்தையே அம்பாலா நினைச்சுக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதை கணவன் மனைவி அதை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி பண்ணும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பேரு என்பது என்னவாக இருக்கும்னா உறுதியா இருக்கும். டெஸ்ட் டியூப் பேபி வந்து சக்சஸ் ஆகும். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு சொல்லி டெஸ்ட் டியூப் போகாமலே அவங்களுக்கு கருத்தரைச்சிருக்கு. அது வந்து அவங்களுடைய மனநிலையில் ஏற்பட்ட சந்தோஷத்தையும் மாற்றத்தையும் அந்த பாசிட்டிவ்னஸ் வந்து அவங்களுக்கு நடக்குது. இல்ல அது மாதிரி முயற்சி பண்ணி எங்களுக்கு கிடைக்கலன்னும் போது இது நடக்கிறது. இதை முடிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் டியூப் பேபி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப வந்து அவங்க கருமுட்டையெல்லாம் எடுத்துட்டாங்க, அடுத்து வந்து உள்ள வைக்கிறதுக்கு ரெடியா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, நம்ம பக்கத்துல வந்து கருமை நிற பசு இருக்கிறதான்னு பார்க்கணும். கருமை நிற காராம்பசுன்னு சொல்லுவாங்க. இந்த கருமை நிற பசுவுக்கு நாம என்ன பண்ணணும்னா, அருகம்புல் இருக்கு இல்லையா, அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வர நல்ல புத்திரர்கள் நமக்கு பிறப்பார்கள், ஊனம் இல்லாத புத்திரர்கள் நமக்கு பிறப்பார்கள். ஒரு முழு ஆரோக்கியத்தோடு உடைய, ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாகும் பொழுது அந்த உடம்பு அதை அக்செப்ட் பண்ணாது இல்லையா. அப்ப தொடர்ந்து இந்த அருகம்புல்லும் கொண்ட கடலை தண்ணீர்ல ஊற வச்சு பசுவுக்கு கொடுத்துக்கிட்டே நம்ம வர அந்த குழந்தை வயிற்றுல இருக்கிற வரையும் பாசிட்டிவா இருக்கும். அந்த நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற வரையும் இந்த பலன் அதை செய்யக்கூடிய கணவருக்கு என்ன ஆகும்னா முழு பலன் கெட்டும். சோ மனைவி கன்சீவ் ஆயிட்டாங்கன்னா கூட பண்ண வேண்டாம். ஆனா கணவர் இதை வந்து தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த 9 மாதங்களுக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ண குழந்தையினுடைய வளர்ச்சி அவ்வளவு சூப்பரா இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்த்திருக்கோம். குழந்தை பேரு நல்லபடியாக முடிந்ததற்கு பிறகு அஷ்டதசபுஜ துர்க்கையினுடைய ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நன்றி செலுத்திட்டு உங்களால அங்க என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்தாலே போதும், பாசிட்டிவான ரிசல்ட் இருக்கும். இந்த கலியுகத்துல டெஸ்ட் டியூப் பேபி சக்சஸ்க்கு அஷ்டதசபுஜ துர்க்கையை பிடிச்சுக்கணும். அதுல இந்த எலுமிச்சை சாறு சொல்றோம் இல்லையா, கன்ஃபார்மா குழந்தை பேரு. அதுல நல்ல குழந்தையா பிறக்கணும்னா எலுமிச்சை சாறு அபிஷேகம் தான் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, சூப்பரா இருக்கும். முடிந்தவரை அவங்க உடம்பை கெடுத்துக்காம இந்த வழிபாடே அவங்களுக்கு குழந்தையை தந்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து குழந்தையின்மை பிரச்சனையால ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துராதா அப்படின்ற ஏக்கம் வந்து நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இருக்கு. கண்டிப்பா இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, மேக்சிமம் இந்த குழந்தை பேருக்குன்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய உணவு முறையில வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் கடுகு வந்து சாப்பிடக்கூடாது. ஆமா, ஏன்னா ராகுத்தன்மை வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா அவங்க கடுகு என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்க கூடாது. கேரட், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கேஸ்ட்ரபிள் ஐட்டம் மட்டும்
அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டா போதும். டாக்டர் சொல்ற மாதிரி ஒருவேளை அவங்க நீ வீக்கா இருக்க, நீ நான் வெஜிடேரியன் கொஞ்சம் எடுத்தாதான் நல்லா இருப்பேன்னு டாக்டர் சொன்னா கூட அவங்க அதை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வாதம், அதாவது கேஸ் அதிகமாக்குற எந்த ஒரு பொருளையும் அவங்க எடுக்காம இருந்தா போதும், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப அருமை. ஏன்னா நிறைய பேருடைய ஆசை கனவு அப்படின்றது இந்த குழந்தை பேரு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு சூப்பரான ஒரு வழிபாடா, எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடா சொல்லியிருக்கீங்க குருஜி. இப்ப வாஸ்து வகுப்பு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸா கொடுத்துருக்கோம். அது வந்து எப்ப நடக்குது, யாரெல்லாம் அதுல கலந்துக்கிறது ரொம்பவே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அதாவதுமா, முதல்ல ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, 2026 இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு வந்து அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை வந்து கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். அதை தாண்டி ஒரு வீட்டருடைய பலன் என்ன, அந்த வீட்டுல என்ன தவறு இருக்கிறது, ஒரு வீட்டை எப்படி கட்டமைக்க முடியும், நம்ம வீட்டில் இருக்க தோஷத்தை நம்மளே நிர்ணயம் பண்ண முடியுமா, அது எப்படி இருந்தா மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தானே முன் வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு வெளிச்சம் தரணும்னா அதற்கு இந்த வாஸ்து வகுப்பு அவசியமானது. பொதுவா இந்த வகுப்புல வந்து இங்கெங்க இது இப்படி இப்படிதான் இருக்கும் அதை மட்டும் சொல்லுவேன்னு நினைக்க வேண்டாம். ஏன் இருக்கணும், எதனால இருக்கணும், அதனுடைய பிரதிபலன் என்ன, இப்படி தவறாக இருந்தால் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும், அதை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றதினுடைய வழிமுறைகளும் சொல்லப்படுது. அதை தாண்டி இதை வந்து ஒரு புத்தக குறிப்பாகவே நம்ம கொடுக்கிறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் மட்டும் எங்களுக்கு கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மீண்டும் சொல்றேன், அந்த வகுப்பை வந்து நேரடியா அது ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொல்லாம நீங்க அந்த புத்தகத்தை மட்டும் படிச்சா, எத்தனையோ வாஸ்து புத்தகங்கள் இருக்கு, அதை வச்சு உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மாத்தி இருக்கலாம். ஏன்னா புத்தகத்தை மட்டும் நேரடியா படிச்சு இன்னொரு வாஸ்து நிபுணர் வந்து இது தப்புன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, அது ஆமான்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குமே தவிர பதில் சொல்ல தெரியாது. இப்போ இதை நம்ம இதனாலதான் இது பண்ணிருக்கோன்ற ஒரு அடிப்படை தெரியும் பொழுது அதற்கு நீங்க தெளிவா பதில் சொல்லி என்ன பண்ண முடியும்னா, வீட்டிலேயே உங்களுக்கு இதுதான் காரணம், இது இப்படி நடக்குதுன்னு உறுதியா சொல்லி வீட்டுக்காரர் வந்து மாத்தி வைக்க முடியும். அதே போல மனைவி கிட்டையும் சொல்லி அதை மாத்தி புரிய வைக்க முடியும். அதனால இந்த வகுப்பு மார்ச் 25 31 வரை 7 நாள் தொடர்ந்து ஜூம்ல நடக்குது. பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிறது. சோ தவறாமல் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வருடத்திற்கு உரிய வாஸ்து ஆன்லைன் வகுப்பு இதுதான் இறுதி இறுதி இறுதி. அதனால யாரும் தவறவிட வேண்டாம். நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாஸ்துவை பத்தின உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வகுப்புல நீங்களும் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு, பிரம்ம முகூர்த்த வகுப்பா, அதுவும் இந்த ஆண்டிற்கான ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது இதுதான் லாஸ்ட் அப்படின்னு குருஜி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. ஆன்லைன் வகுப்புல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை நாமே சமாளித்து சரி செய்து அதுல இருந்து வெளிவர முடியும். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.